ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். அர்ஜுனும் ராகினியும் பேசிகிட்டு இருக்காங்க. ராகினி மறுபடியும் அர்ஜுன்கிட்ட கேட்குறா, நான் கேட்குறேன் நீ கோவப்படாதே, எங்கள் அண்ணன் உன்னை கடத்தலையில நிஜமாலே அப்படின்னு ராகினி கேட்கவும், இல்லை அவர் தான் எங்களை காப்பாற்றினாரு, நீ மறுபடியும் இந்த கேள்வி என்கிட்ட கேட்காத ப்ளீஸ் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் தமிழும் சரஸும் பேசிகிட்டு இருக்காங்க மாடியில் நின்று. ஏன் தமிழ் இந்த மாதிரி நீங்கள் அர்ஜுன் இது பண்ணீங்க, உண்மை தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தானே பிரச்சனையாக இருக்கும். ஆமாம் சரசி, அவன் என்ன ஏதாவது பண்ணியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன், ஆனால் அவன் உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஏன் தமிழ் என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா, என்ன சரஸ் இப்படி சொல்கிறேன், என் சந்தோஷமே நீ தான். கடவுள்கிட்ட நான் எப்பயுமே என்ன தெரியுமா வேண்டிக்கிடுவேன், எந்த சந்தோஷம் கொடுத்தாலும் அதை வந்து என்னோட சரஸ்க்கு கொடு, எந்த கஷ்டம் கொடுத்தாலும் அதை எனக்கு கொடு, அப்படி தான் நான் வேண்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரஸ்க்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்போ தான் சரஸ் மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. வசு எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்கா. ஐயோ வசு, இன்னைக்கு சாரி நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், எல்லாருக்கும் நீயே பார்த்துட்ருக்கேன், எங்கள் அத்தையை காணோம் அப்படி கேட்கவும், இல்லை அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமான நாள் அப்படின்னு வசு சொல்கிறா. அப்படியா, சரி நான் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணவா, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸை உட்கார வச்சுட்டு வசு போய் காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா சரஸுக்கு வந்து பெயின் வந்துருச்சு. வசு இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக வாவே, எனக்கு பெயின் வந்துருச்சு அப்படின்னு சரஸ் கத்துறாங்க. ஐயோ என்ன சரஸ் சொல்கிறீங்க, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ஐயோ பக்கத்தில் ராகினி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு நம்ம எப்பயும் போகிற ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ராகினி பார்த்தா அங்கே இருக்கா. நீ என்னாச்சு அப்படின்னு ராகினி கேட்கவும், இல்லை திடீர்னு பெயின் வந்துச்சு, சரி ஓகே உள்ளே போங்க நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி போய் செக் பண்ணுறா. தமிழுக்கு கால் பண்ணுறா. அப்போ தான் தமிழ் பிக் பண்ணி, என்ன வசோ சொல்லு மாமா எங்கே இருக்கீங்க, நான் கம்பெனி போயிட்டுருக்கேன் சொல்லு வசோ, இல்லை திடீர்னு சரஸ்க்கு பெயின் வந்துருச்சு மாமா, டக்குன்னு ராகினி ஹாஸ்பிட்டல் வாங்க, அங்கே தான் போயிருக்கோம் நாங்கள் அப்படி சொல்லவும், டக்குன்னு தமிழ் வந்து கிளம்பி அங்கே போயிடுறான். தமிழ் வரவும் வசு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப பதறான். ஆமாம் இருங்க ஒன்றும் இல்லை, உள்ள ராகினி செக் பண்ணிட்டு இருக்கா, அவள் வரவும் என்னன்னு சொல்லுவா, நம்ம போய் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், ராகினி செக் பண்ணி முடிச்சோன்னே எல்லாரும் உள்ளே போகிறாங்க. ஒன்றும் பயம் இல்லை, இது ஃபால்ஸ் பெயின், டெலிவரிக்கு முன்னாடி பெயின் வரும், இன்னும் இப்போ தானே 7th மந்த் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி இந்த பெயின் வரும், இல்லை அது எப்போயாவது அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து எல்லார்ட்டும் சொல்லிடுறான். அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு, நீங்கள் கொஞ்சம் ரூமுக்கு வாங்கினேன், நான் டானிக்லாம் எழுதி தரேன், அதை நீங்கள் அன்றைக்கி கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா ராகினி அங்கே ரொம்ப சோகமாக நின்றுட்டுருக்கா. என்ன ராகினி டானிக் எழுதி தரேன்னு சொன்னேன் நின்றுட்டுருக்க, இல்லை இந்த மாதிரி அண்ணியோட கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குண்ணா, குறப்பிரசவத்திலே குழந்தை பிறக்கலாம், குழந்தை பிறக்கிற டைமில் யாராவது ஒரு உயிர் தான் காப்பாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்குது ராகினி சொல்லவும், தமிழுக்கு ரொம்ப உயிரே போயிடுச்சு. என்ன ராகினி சொல்கிற, ஆமாம் எப்படினாலும் சொல்லி தானே ஆகணும், இது சரசனைகிட்ட சொல்லாதீங்க, அவங்க ரொம்ப பயப்படுவாங்க, சாரி நான் இப்போதைக்கு இதான் சிச்சுவேஷன், உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், மேபி இதுக்கு சேஞ்ச் ஆகலாம், இருந்தாலும் நீங்கள் சரசனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன பெயின் வந்தால் கூட உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி போயிடுறா. தமிழ் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கான். சரஸை போய் உள்ளே பார்க்க போகிறான். அவங்க பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு இது தெரியாதுல்ல. கிளம்பி வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டில் எல்லாருமே வந்து சரஸ்க்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போ தான் வர்றாங்க. கோதையை விசாரிக்கிறாங்க. சரஸ் என்னம்மாச்சு உங்கள் உடம்புக்கு பரவாயில்ல, ஒன்றும் இல்லை ராகினி எல்லாம் செக் பண்ணிட்டா, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பட் தமிழ் ரொம்ப சேடாகவே இருக்கான். சரஸ் சொல்கிறாங்க, ஐயோ நான் தான் ஒரு சின்ன விஷயத்தை போய் ரொம்ப பெருசாக்கி உங்களே பயன்படுத்திட்டு, இனிமேல் வலி வந்தால் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ் சொல்லவும், தமிழுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இது அறிவில்லையா சரஸ், இனிமேல் எந்த பெயின் வந்தாலும் நீ உடனே எல்லாட்டையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்டா எப்படி கோவப்படுற, மெதுவாக பேசுகிறேன், ஐயோ சாரி சரஸ், இனிமேல் உனக்கு எந்த சின்ன பெயின் வந்தாலும் நாங்கள் பயப்படுறோம்னு நினைக்காத, நீ முன்னாடியே சொல்லிடு, அதான் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆமாம்மா அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசியிருக்காங்க. பட் தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஓவராலாக இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ தான். ஏன் தான் இப்படி நல்லவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்றது. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.